A comma B write all the subset of Aன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறோமா, என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சப்செட் ஆஃப் ஏன்னு எழுதிட்டு ஏஆர் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன எழுதிக்கணும், நல் செட் எழுதிக்கணும். நல் செட் இது ஃபஸ்ட்டு இந்த ஏ மட்டும் தனியாக எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ மட்டும் தனியாக எழுதிட்டு ஏ, அதுக்கப்புறம் இந்த எலமெண்ட்டு தனித்தனியாக எழுதக்கூடாது, இதுக்குள்ளே செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏ கமா ஏபி அகெயின் திருப்பி என்ன எழுதுவோம், நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நல் செட் எழுதிக்கிட்டோம், அதுக்கப்புறமா வந்து ஏ எழுதிக்கிட்டோம், அப்புறம் ஏ கமா பி எழுதிட்டோம், அப்புறம் மொத்தமாகவே எழுதுகிறோம் ஏ கமா பி. இதுதான் உங்களுக்கு சப்செட் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஆன் த பவர் செட் ஆஃப் த ஃபாலோவிங். இதுவும் ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி. ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கிறீங்கன்னா இங்கே பவர் செட்டாக ஃபஸ்ட்டு சப்செட் எழுதிக்கோங்க. சப்செட் எழுதிட்டு பவர் செட் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு சப்செட் எழுதிக்கலாம். சப்செட் வந்து உங்களுக்கு போன சமயத்து எழுதுற மாதிரி ஃபஸ்ட்டு நல் செட் எழுதிப்பீங்க. நல் செட் எழுதிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு ஏ மட்டும் தனியாக எழுதுவோம். அதுக்கப்புறம் பியை மட்டும் தனியாக எழுதுவோம். இப்போ ஏயும் பியும் சேர்த்து எழுதுவோம் ஏ கமா பி. மொத்தம் 4 எலிமெண்ட் வருதாடா, இப்படி செக் பண்ணிக்கணும். அப்புறம் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டுன்னு எழுதிட்டு இந்த எலிமெண்டெல்லாம் திருப்பி எழுத போகிறோம், உள்ளே போட்டு எழுதணும். ஸோ நல் செட் ஏ பி ஏ கமா பி போட்டு க்ளோஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு சொல்கிறேன். மொத்தம் இதில் எத்தனை இருக்குது எலிமெண்ட்டு, 2 இருக்குது. ஸோ 2னா மேலே 2 பவர் 2 ஸ்கொயர் 4. இப்போ 4 எலிமெண்ட்ஸ் வந்து இங்கே வரணும்டா. 1 2 3 4. இப்போ கரெக்டாக வந்துடுச்சா. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் வந்து பி ஈக்குவல் டு 1 2 3. ஃபஸ்ட்டு இதுக்கு சப்செட் எழுதிக்கலாம். சப்செட் ஈக்குவல் டு என்னென்ன எழுதுவோம், சப்செட் ஆஃப் பின்ற போது ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே நல் செட் எழுதுவோம். அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் தனித்தனியாக எழுதி சொன்னோன்னா ஃபஸ்ட்டு 1 தனியாக எழுதிப்போம், 2 கமா போட்டுக்கோங்க 3. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 1 2 எழுதிக்கலாம் 2. அதுக்கப்புறமா 2 கமா 3. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், 1 கமா 3. இப்போ எல்லா எலிமெண்ட்டும் கவர் ஆகிடுச்சா, ரிப்பீட் ஆகாமல். அதுக்கப்புறம் 1 2 3 மொத்தமாக எழுதிப்போம். இங்கே க்ளோஸ் பண்ண தேவையில்ல. பவர் செட்டுன்னு எழுதிக்கணும். பவர் செட் ஆஃப் பின்னு எழுதிட்டு இந்த எலிமெண்ட்டெல்லாம் உள்ள ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கணும், செட் பிரேசஸ்க்குள்ளே. ஸோ நல் செட் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் 2 3 மேலே இருக்குது அப்படியே எழுதிக்கணும்டா. 1 கமா 2 2 கமா 3 1 கமா 3 1 கமா 2 கமா 3ன்னு எழுதிக்கோங்க. மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 எலிமெண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபார்முலா வந்து 2 பவர் எம்மா. ஸோ 2 இங்கே எத்தனை எலிமெண்ட் இருக்குது, 1 2 3 3 மொத்தம் 8 எலிமெண்ட்ஸ் வந்துருக்கா. ஸோ இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து டி ஈக்குவல் டு பிக்யூஆர்எஸ். ஃபஸ்ட்டு என்ன எழுதிப்போம், போன சம் மாதிரி ஃபஸ்ட்டு சப்செட் எழுதிப்போம். சப்செட் ஆஃப் டி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன எழுதிப்போம், 5 எழுதிப்பீங்க. அதுக்கப்புறம் பியை தனியாக எழுதிப்போம், க்யூவை தனியாக எழுதிப்போம், ஆரை தனியாக எழுதிப்பீங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எஸ்ஸையும் தனியாக எழுதுவோம். எஸ்ஸு தனியாக எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து பிக்யூ எழுதிப்போம், பிக்யூ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பிக்யூ எழுதியாச்சடா. இப்போ பிஆர் நல்லா கவனிச்சுக்கோங்க, பிக்யூ எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பிஆர் இப்போ காமா. அதுக்கப்புறம் பிக்யூ எழுதியாச்சு, நம்ம பிஆர் எழுதிட்டோமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது பேலன்ஸு, பிஎஸ் இருக்கா, பி கமா எஸ். இது ஒரு செட்டில் எழுதிப்போம், பி வச்சு எல்லாமே எழுதிட்டோமா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா க்யூ வச்சு எழுத போகிறோம். க்யூ வச்சு எழுதும் போது என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி எழுதிப்பீங்க, க்யூஆர் அதுக்கப்புறம் க்யூஎஸ் எழுதுவீங்க. ஸோ க்யூஆர் அதுக்கப்புறம் க்யூஎஸ். நெக்ஸ்ட்டு இப்போ ஆர்எஸ், எல்லா எலிமெண்ட்டும் எழுதியாச்சு. ஆர்எஸ் சேம் எலிமெண்ட் ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஆர்எஸ் இப்படி எழுதினா உங்களுக்கு ரிப்பீட் ஆகாது, கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு
இப்போ 2 எலமெண்ட் எழுதியாச்சா. இப்போ 3 எலமெண்ட்ஸும் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண எழுத போகிறோன்னா P Q R. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, Q R S. RS. நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம், நல்லா பார்த்துக்கோங்க. QRS எழுதியிருக்கிறோமா. ஸோ QRS எழுதிட்டோமாடா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், PRS. அதுக்கப்புறம் PRS எழுதியாச்சா. அதுக்கப்புறம் PQS. சேம் எலமெண்ட் மட்டும் ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கோங்கம்மா. PQRS எல்லா எலமெண்ட்டும் எழுதிட்டேன் சார். ஸோ PQRSன்னு எழுதிட்டேன். இப்போ இந்த எலமெண்ட்டெல்லாம் பவர் செட் ஆஃப் டின்னு எழுதி உள்ள எழுதிக்கணும். ஸோ என்ன எழுதுவேன், நல் செட் எழுதுவோம், பியோட எலமெண்ட் எழுதுவோம், Q R, அதுக்கப்புறம் S, P, Q, P, R, P, S, Q, R, Q, S, R, S, P, Q, R. மேலே இருக்க எலமெண்ட் அப்படியே தான் எழுதுகிறோம், ஒன்றும் சேஞ்ச்லாம் இல்லை. QRS, PRS, PQS, ஸோ அகெயின் PQRS. மொத்தம் எத்தனை எலமெண்ட் எழுதுனா 2 × 4 16 எலமெண்ட் எழுதியிருப்போம். இவ்வளோதாம்மா. நெக்ஸ்ட்டு E = 5ன்னு கொடுத்துருக்காங்க. E = 5. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல் செட்டு தான். ஸோ பவர் செட் ஆஃப் E, P of E = இதுவே நல் செட் தான் சொல்லுவாங்க. ஸோ நல் செட்டுக்கு ஒரு செட்டு எழுதிக்கிறோம், அவ்வளோதான்டா.